மதுரையில் வைகை ஆற்றில் இரு கரை தொட்டு நீர் பாய்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்க கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் வைகை அணை தனது 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை தற்போது தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வைகை ஆற்றிலிருந்து நீரானது திறக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்ட நீரானது நேற்று முன்தினம் மதுரை மாநகர் வைகை ஆற்று பகுதிக்கு வந்து சேர்ந்தது. வைகை அணையிலிருந்து 2000 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் அந்த நீரானது தற்போது மதுரை வைகை ஆற்றுக்கு வந்த நிலையில் தற்போது இரு கரைகளையும் தொட்டு வைகை நீரானது பாய்ந்து செல்கிறது. ஏற்கனவே மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் ஆற்றை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது மதுரை வைகை ஆற்று பகுதியில் காவல்துறையினர் ஒலிபெருக்கி வாயிலாக கால்நடைகளை குளிப்பாட்ட வேண்டாம், ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் போன்ற அறிவுறுப்புகளையும் ஒலிபெருக்கி வாயிலாக அறிவுறுத்தி வருகின்றனர். வறண்டு கிடந்த வைகை ஆற்றில் தற்போது தொடர் வடகிழக்கு பருவமழையால் தற்போது நீரானது இரு கரைகளையும் தொட்டி பாய்ந்து ஓடி வருவது மக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜான். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.